பயங்கர ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு எனக்கு சர்வீஸ் பண்ணாம வந்து அக்கா தான் நீங்க ஃப்ரீயா அப்படின்னு பண்ணது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரையா இருக்கு. நான் சொல்லிட்டு இருந்தேன் ஹைட்ரேட்டே ஆகல, எனக்கு ஏதோ ரொம்ப டல்லா ஃபீல் ஆகுது, கொஞ்சம் நல்லா ஒரு க்ளோவா ஃப்ரெஷ்ஷா இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னேன். சோ நான் சூஸ் பண்ண ஃபேஷியல் வந்து டேன் ரிமூவலுக்காக நான் பண்ணிருந்தேன். சோ நம்ம வெளியில போகிறப்போ அஃப்கோர்ஸ் நிறைய டேனா இருக்கும், நமக்கு அது ரிமூவ் பண்ணவே இன்ஸ்டன்டா போயிடும். இன்ஸ்டன்டா எனக்கு வந்து கொஞ்சம் கலர் அந்த மாதிரி கூட நிறைய பேர் கேட்பாங்க. சோ நானும் அதே மாதிரி தான் கேட்டேன். ஆக்சுவலி நீங்க எப்படி பேசுறீங்களோ அந்த மாதிரி தான் நானும் மைண்ட்ல கேட்டேன். பட் நான் ஆக்சுவலா ரிசல்ட் நம்பவே முடியல. ஸோ ஸ்டார்டிங்ல எட்லீஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் அந்த சன் டேன்லாம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. ஏன்னா இன்ஸ்டன்டா எனக்கு அந்த க்ளோ வந்து தெரியுது அண்ட் பயங்கர ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. அண்ட் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஃபேஷியல் ப்ராசஸ் இருந்துச்சு. இது எனக்கு அந்த ரிலாக்ஸிங் பீரியட், அந்த மசாஜ் பண்ணி ரிலாக்ஸ் மசாஜ்னு சொல்லுவாங்க, அது நிஜமாலுமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து ப்ரெஷர் பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. சோ நமக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு அந்த ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கப்போ இன்னும் அது பெட்டரா ஃபீல் ஆகும். இந்த ஃபேஷியல்ன்றதே நம்ம எல்லாமே கலந்து வர்றதுதான், மசாஜ், ப்ரெஷர் பாயிண்ட், பேக் எல்லாமே இருக்கும். சில இடத்துல நான் போயிருக்கேன், பட் அந்த சேம் பேக் இதோட கம்ப்ளீட் ஆயிரும். இன்னைக்கு நான் கொஞ்சம் பெட்டராவே ஃபீல் பண்ணேன். தேங்க்ஸ்க்கா. கண்டிப்பா சர்வீசஸ் எல்லாமே ஒரு நல்ல பிரைஸ்ல வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. So, நான் வந்து பெட்டரா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண மாதிரி நீங்களும் நம்ம ஃப்ரீயா பியூட்டி பார்லருக்கு வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களை அவங்க டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டாங்க. தேங்க்யூ. பாய்.